இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப தேவ மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவு ஜீசஸ். தேவ மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவு ஃபால்ஸ் ரெவலேஷன். தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு ஊட்டில என்டில இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சபை மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த சபை மக்கள் ஆவியிலே பலனடைகிறார்கள். காலைதோறும் கிருபையால் திருப்தியாக்கும் என்று வேதம் சொல்வது உண்டென்றால், நாளுக்கு நாள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். இவங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லதா தெரிஞ்சதே தவிர, ஆபிரகாம் குமாரத்தி 18 வருஷமா இப்படி குனியா வந்துட்டு போறாளேன்ற ஒரு மனதுருக்கம் இருந்துச்சா? அவளுக்கு விடுதலை கொடுக்கணும், ஹீலிங் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சா? ஏன்னா லால் அது இல்லை. ஜஸ்ட் பிலீவ் அண்ட் பிலீவிங், கீப் ஆன் பிலீவிங், ஜஸ்ட் ஸ்பீக் அண்ட் கீப் ஆன் ஸ்பீக்கிங் த வேர்ட், கன்ஃபஸ் த வேர்ட். அவ்வளவுதான் நம்ம வேலை. ஆவியானவர் அங்க உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆனா ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஃபுல்லா ஜீசஸ் நிழலா இருக்கிறார் பாருங்க. அதுதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நிழல், நியூ டெஸ்ட்மென்ட் பொருள். உங்க பேரை இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சதுக்குள்ள அது ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சொல்லும் போது அவர் நாமத்தை சொல்றீங்க, அது ஆமென் என்ற நாமத்தை சொல்றீங்க, அது அப்படியே ஆக கடவது என்ற அந்த அர்த்தத்தின்படியே நீ வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 அந்த அர்த்தத்தின்படியே உங்களுக்கு அப்படியே ஆகும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்குள் இருந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிட்டாரையா. உனக்குள் இருக்கிற இயேசுவின் வெளிச்சம் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உன்னுடைய முகத்தை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அது பிரகாசிக்க பண்ணும். சுகத்துக்கு அடுத்த காரியத்தில், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியத்தில், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில், வேலைக்கு அடுத்த காரியத்தில், சந்ததிக்கு அடுத்த காரியத்தில், உன் எதிர்பார்ப்புக்கு அடுத்த காரியத்தில் எல்லா பகுதியிலும் பிரகாசத்தை கர்த்தர் என்று பேசுகிறார். Amen. Praise the Lord. இயேசுவின் அழகை பழைய ஏற்பாட்டில் சாலமோன் காமிச்சார். நல்ல கவனிங்க, இயேசுவின் அழகை பழைய ஏற்பாட்டில் சாலமோன் காண்பிச்சார். இயேசுவின் அழகை புதிய ஏற்பாட்டிலே பவுல் காண்பித்தார். ஆமென். இயேசுவின் அழகை பழைய ஏற்பாட்டில் யார் காமிச்சது? சாலமோன். எந்த புஸ்தகத்தில்? உன்னத பாட்டு. சோலமத்தியால் என் நேசர் பழுதொன்றும் இல்லாதவர், சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் பழுதொன்றும் இல்லாதவர். அதான் அது சாலமோன் எழுதுனது. சாலமோனுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? விஸ்டம். சாலமோன் கேட்டது விஸ்டம், சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது விஸ்டம். அந்த விஸ்டம் பரத்திலிருந்து டாடி காட் கொடுத்த விஸ்டம். அந்த விஸ்டத்துக்குள்ளதான் உன்னத பாட்டு இயேசுவின் அழகு அல்லது மணவாளனின் அழகு. ஆனால் பவுல் அதுக்கு மேலே இயேசுவின் அழகை பல டைமென்ஷனில் இந்த பைபிளில் எழுதி இருக்கிறார். இயேசுவின் அழகை பல டைமென்ஷனில் நிருபங்களில் எழுதி இருக்கிறார். இயேசுவின் அழகு. ஆமென். இயேசுவின் அழகை மணவாளன் மணவாட்டி என்று சாலமோன் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசுவின் அழகை பவுல் எழுதுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் மூத்த சகோதரன், எல்டர் பிரதர், மூத்த சகோதரன். இயேசுவின் அழகை பவுல் எழுதும்போது அவருக்குள் தேவன் வைத்த வெளிச்சம் அல்லது வெளிப்பாட்டில் முழுமையாக அந்த நிருபங்கள் எல்லாவற்றிலும் அவர் சபைக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை, சபை அந்த இயேசுவின் அழகை பார்க்க வேண்டும். சபை அந்த இயேசுவின் அழகை பார்த்து அந்த அழகை போல சபை மக்கள் மாற வேண்டும்.
சார் அழகு என்றால் முத எதை பார்ப்பாங்க? முகங்க. அப்புறம் தான் பாடி, அப்புறம் தான் தோற்றம், அப்புறம் தான் கலர். ஆனால் சூலமத்தியால் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாளாம். இயேசுவின் அழகு என்றாலே முகத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ இயேசுவின் அழகு முகம். அவர் முகம்தான் உங்களுக்கு எனக்கும். அவர் முகத்தை தான் நான் காமிச்சிட்டு வர்றேன். இயேசுவின் பர்சனாலிட்டியை காமிச்சிட்டு வர்ற நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசுவின் முகத்தை காண்பித்து வருகிறார். முகத்துக்கு இன்னொரு வார்த்தை சாயல். முகத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்பேன், நீங்கள் சாயல்னு சொல்லணும். முகத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? சாயல். அப்போ இயேசு யாருடைய சாயல்? பிதாவின் சாயல். இயேசு யாருடைய சாயல்? பிதாவின் சாயல். ஆனால் பிதா உங்களை இயேசுவின் சாயலாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். இயேசு பிதாவின் சாயல். ஆனால் உங்களை, என்னை குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் இவர் இயேசு அவருடைய பிதாவுடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம். அப்ப இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசம், இயேசு தன்மையின் சொரூபம். அப்ப இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பிதாவுடைய மகிமையின் பிரகாசம், பிதாவுடைய தன்மையின் சொல்லுங்க சொரூபம். ஆனால் அது வெளிப்படுவதற்கு இயேசு யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு என்னவாய் இருந்தாராம்? இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அது நிறைந்தவர். அவருக்குள் இருக்கிற நிறைவை, ஒன்று கிருபை, அடுத்தது சத்தியம். அது என்ன ஆச்சா? யோவான் சொல்லுகிறார், கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் இருந்தார். அவருடைய மகிமையை நாம் பார்த்தோம்ன்ற எதை பார்த்தாங்க? முகத்தை. முகத்தில் என்ன இருக்கு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி. அந்த முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி அங்க நம்ம அறிவுக்கு வர நம்முடைய புத்திக்கு வர உள்ளே ஒரு பிரகாசம் அங்கே காணப்படுகிறது. உள்ளே ஒரு பிரகாசம். அது ஸ்பிரிட்ல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார், எங்கள் ஆவியிலே பிரகாசித்தார். நல்லா கவனிக்கணும். தோன்ற பண்ணும் பொருட்டாக. எதை தோன்ற பண்ணும் பொருட்டாக? அவரை பார்க்க அவருடைய ஒளி, அறிவாகிய ஒளி என் ஆவியிலே வருகிறது. எவ்வளவா இயேசுவை குறித்த, அவர் அறிவை குறித்த, அவருடைய சாயலை குறித்த அந்த ஒளி எனக்குள்ள இருக்கோ மக்கள் அதை பார்ப்பதற்குத்தான் உங்களுக்குள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை வைத்திருக்கிறார். அதை பார்க்க அல்லது அதை மக்களுக்கு காண்பிக்க, அதை தேசத்துக்கு காண்பிக்கத்தான் உங்களுக்குள்ளே மகிமையின் அறிவாகிய ஒளியாய் உங்களுக்குள் இருக்கிறார். இந்த பாட்டு பாடணுன்னு அந்த பாட்டுக்கு வார்த்தை வருது. பாட்டு அழகே உள்ள அழகு எங்க? தொடர்ந்து சொல்றேன் பாருங்க. உள்ள I am a spirit, have a soul, living in a body. நான் ஒரு ஆவி, இந்த சரீரத்தில் வாசமாக இருக்கிறேன். ஆத்துமா, ஆவி ஆத்துமா, இந்த ரெண்டு சேர்ந்தாவே அவர் அழகு வந்துடும். போன வார செய்தி தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. அதுக்கு முன்னால் கர்த்தர் பேசுகிறத உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெளிப்பாடு என்றால் என்ன நீங்கள் புரிய வேண்டும். நல்ல கவனிங்க. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். உடனே பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொன்னார், எப்பா இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்துக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்பாடு என்பது பிதாவிடத்திலிருந்து ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வது. வெளிப்பாடு என்பது பிதாவிடத்திலிருந்து
ஒரு தேவனுடைய தீர்மானத்தை வெளிச்சமாய் பெற்றுக்கொள்வது வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு மாம்சம் இரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வெளிப்பாடு வராது. ஒரு தேவ மனுஷன் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய ஆவியும் பிதாவின் ஆவியும் ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது நானும் பிதாவும் என்ன இருக்கிறோம் சொல்லுங்க? ஒன்றாய் இருக்கிறோம். பிதா என்னவாய் இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில அந்த பிதாவோடு ஒன்றாய் இருக்க 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 அவர் எண்ணத்தை அல்லது அவர் பிரியத்தை, அவர் விருப்பத்தை அல்லது வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். வெளிப்பாடு என்பது ஆவி கடுத்தது. ஆவியா இருக்கிற டாடியோட என் ஆவி இணைக்கும் போது பிதா கொடுக்கிற வெளிப்பாடு. ஓகே, பிதா கொடுக்கிற வெளிப்பாடு. இன்னொரு வசனம் உங்களுக்கு மாஸ்தா நல்லா இருக்கும். வெளிப்பாடு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேசிட்டு கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 1, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கலாத்தியர் 1:15 மன்னிக்கணும், கலாத்தியர் 1:15 வாசிங்க. இதை பார்த்து வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. அப்படி இருந்தும் நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். நெக்ஸ்ட், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது. அப்ப தேவனுடைய பிரியம் என்ன? இயேசுவை வெளிப்படுத்த பிரியம். யாருக்கு? பிதா. பவுலுக்கு இயேசுவை வெளிப்படுத்த பிதா பிரியமாய் இருந்தார். இயேசு வெளிப்பாடு உள்ளவங்க என்ன பேசுவாங்க? பிதாவுடைய எண்ணத்தை இங்கே வாசிங்க. 16 நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் நற்செய்தியாய் அறிவிக்க. அப்ப இயேசுவின் வெளிப்பாடு உள்ளவர்கள் இயேசுவை நற்செய்தியாய் அறிவிப்பார்கள். இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சது, இயேசுவின் போதனை, புதிய ஏற்பாட்டில் அந்த நிருபங்களில் வெளிச்சம், ஓட்டில என்ட்டில இயேசு நல்லா இருந்தது, என்ட்டில பொருளானது. இதை பேசுகிறாங்களே அவங்க நற்செய்தியை பேசுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சபை மக்களுக்கு கொண்டு வருகிறார்கள். அதுதான் வெளிப்பாடு. வெளிப்பாட்டுக்கு ஒரே ஒரு வசனம். இது பூர்வ காலங்களில் எல்லாத்துக்கும் மறைக்கப்பட்டுச்சு. சபை வர்ற வரைக்கும், இயேசுவின் உயிர்த்தெழுதல் வர்ற வரைக்கும் இது மறைக்கப்பட்டது என்று பவுல் பல இடத்துல சொல்லுகின்றார். அப்போ வெளிப்பாடு என்றால் என்ன? மறைக்கப்பட்டது வெளிப்படுத்தப்படுகிறது. மறைவா யார்கிட்ட மறைவா இருந்துச்சு? பிதாவிடத்தில் மறைவாக இருந்துச்சு. பிதாவிடத்தில் மறைவாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்படவில்லை. நல்லா கவனிங்க. பிதாவிடத்தில் மறைவாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இயேசு முழுமையான வெளிப்பாடாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரே ஒரு வசனம், ரொம்ப வசனம் பவுல் சொன்னார். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து என்னுடைய கடந்த வார செய்தியில் 2வது செய்தி உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 35, 36, 37 வாசிக்கணும். கொலோசியர் 1, 35, 36, 37. ஓகே, வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து. நல்லா கவனிங்க. பார்த்தீங்களா? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் எப்படி இருந்துச்சான்? மறைவா இருந்துச்சான். அப்ப வெளிப்பாடு என்றால் என்ன? மோசே சொல்லுகிறார், மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அப்ப மறைவாய் இருந்தது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்து. இந்த வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை? இப்பொழுது. ஆமென். நவ். சபைக்கு நவ். அப்ப இது வெளிப்படுத்தப்படலை. ஆனா இப்போது உயிர்த்தெழுந்த பிற்பாடு பவுல் எழுதுகிற வார்த்தை கவனிங்க.
இப்பொழுது நல்ல கவனிங்க, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன ஆக்கப்பட்ட, இப்பொழுது நல்ல கவனிங்க, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய், அப்பெல்லாம் அது வெளிப்படுத்தப்படலை, அது மறைவாய் இருந்தது. யார்கிட்ட இருந்துச்சு? பிதாவிடத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அதான் வெளிப்பாடு. அடுத்தது ரகசியம். இப்போயா? அப்போ இல்லை, நவ். அப்போ அதை மறைவா வச்சிருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம்தான் வெளிப்பாடு. இதை அந்த வசனம் மறுபடியும் வாசித்து முடிங்க. தேவ வசனத்தை எப்படி தெரிவிக்க? அப்போ ஒரு தேவ மனுஷன் தம்முடைய வசனத்தை சபையாருக்கு பூரணமாக கொடுக்கணும். கொலோசியரில் போடாதம்மா, கொலோசியர் 3 தேவ வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. எவ்வளவு வசனம் எனக்குள் பரிபூர்ணமாக வாசமாக இருக்கிறதோ அவ்வளவா சமாதானம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், தைரியம் இருக்கும். விசுவாசத்தை பேசுவோம். ஆனால் இங்கே ஒரு ஊழியக்காரன் தேவ வசனத்தை பூரணமாக மக்களுக்கு கொடுக்கணும். தேவ வசனம் என்றால் இயேசுவை குறித்த வசனம், இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை பூரணமாய் சபையாருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த வசனம் அங்கே ஒரு வெளிப்பாடு சொல்றார் பாருங்க, வாசிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அடுத்த வசனம் முக்கியம். 27 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாராம். என்னவா இருக்கிறாராம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பதே ரகசியம். ரகசியம் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்றாரு. மறைக்கப்பட்டது இப்போ வெளிப்படுத்தப்பட்டது என்று ரகசியம் சொல்லுகிறார். அதாங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். அப்ப ரகசியம் என்றால் அது வெளிப்படுத்தப்பட்டுருச்சு, அதை புரிய பிசாசு விட மாட்டான். தேவவசனத்தை பூரணமா பிரசங்கிக்கிறது ரொம்ப கம்மி, வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்க ரொம்ப கம்மி, இயேசுவை பிரசங்கிக்கிறவங்க, இயேசுவின் வெளிப்பாட்டை பேசுறவங்க ரொம்ப 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 கம்மி. உங்களுக்கு தொடர்ந்து அது வெளிச்சம், இயேசுவின் வெளிப்பாடை பேசிக்கிட்டே இருக்கும்படி ஆவியானவர் எனக்குள்ளிருந்து உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன், காலையில் வாக்கிங்கில் வந்ததை சொல்கிறேன். ஒன்று நல்லா கவனிங்க, இதையும் புரியணும். இது இயேசு சொன்னது, இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இயேசு சொன்னது. பவுலும் சொல்லுகிறார், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் யூதர்களுக்கு சொன்னார், எப்பா பழைய துருத்தியில் புதிய திராட்சரசத்தை வார்த்து வைக்க மாட்டாங்க. ஐயா, பழைய துருத்தி ஓல்டு கவர்னன்ட்டு, புதிய துருத்தி நியூ கவர்னன்ட்டு. அப்போ பழைய கவர்னன்ட்டும் நியூ கவர்னன்ட்டும் ஒன்றா சேர முடியாது. பழையதை நீங்கள் நிலைத்து நிற்கவில்லை, ஆகவே உங்களை புறக்கணித்தேன் என்று எபிரேயரில் 10 லட்சம் அவங்கள புறக்கணிச்சிட்டார். பழசையும் புறக்கணிச்சிட்டாரு. இஸ்மவேலையும் அடிமைக்கு பிறந்த புள்ளையும் புறக்கணிச்சிட்டாரு. அப்போ பழைய திருத்தியில் புதிய திராட்சரசம் வார்த்து வைக்கப்பட்டால், இப்போ நான் அந்த இதே நம்ம சபை இப்படியே இருக்குது. அப்போ பழைய திருத்தியாக்கிற சபை தான் 95-97%. அப்போ அவங்கள்ட்ட நான் போய் இப்படி பேசுனா அது துருத்தியை கிழிச்சுக்கிட்டு ரசமும் செந்தி போகும், அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்கிறாரு. வேதமாக பரிசேயருக்கு சொன்னதையா. ஆனால் இங்கே பழசுலையும் புதுசுலையும்
இயேசுவோட கனெக்ட் பண்ணி ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எஸ்ரா யார் தெரியுமா? வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்போ ஒரு தேவ மனுஷன், ஒரு டீச்சர் தன் இருதயத்தை வேத வசனத்தினால் பழசலையும் புதுசலையும் ஆராய்ஞ்சு பார்த்து இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை எங்கிருந்து வரணும்? இருதயத்திலிருந்து அல்லது ஆவியிலிருந்து. இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ தேவ மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவு ஜீசஸ். தேவ மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவு பால்ஸ் ரெவலேஷன். தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு ஓட்டில என்டில இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சபை மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த சபை மக்கள் ஆவியிலே பலன் அடைகிறார்கள், உள்ளான மனுஷனில் பலன் அடைகிறார்கள். ஆகவேதான் பவுல் அடிக்கடி சொல்லுகிறார், புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்ல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். காலை எந்திரிச்சோன்னே பல்லு விளக்குனீங்களா? எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு அதானே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதாங்க. அப்போ காலையில் எந்திரிச்சோன்னே சில வேலையெல்லாம் இருக்கு இல்லையா? அதை சரி இன்னைக்கு பல்லு வளக்கிட்டோம், நாளைக்கு ஒரு நாள் வாடான்னு விட்டீங்களா? என்னப்பா இன்னைக்கு குளிச்சுட்டோம், நாளைக்கு குளிக்க வாடான்னு விட்டீங்களா? சரி சோம்பேறித்தனமாக நேற்று பார்த்தா ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன் அப்படி நான் போகிறேங்க. ஐயா, நாளுக்கு நாள் நம்ம கிறிஸ்துவோடு உறவுள்ள, டாடி கார்டுடைய உறவுள்ள நாள் எவ்ரிடே காலைதோறும் உடைய கிருபையால் திருப்தியாக்கும் என்று வேதம் சொல்வது உண்டென்றால், நாளுக்கு நாள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அது புதிதாக்குதலுடைய காரியம் உங்கள் காரியம். நீங்கள் தேவனோடு உள்ள உறவின் காரியத்தில், நீங்கள் தேவனை புரிந்து கொள்ளுகிற காரியத்தில், இங்கே பேசுகிற காரியம் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புரிந்தால் மட்டும் போதாது, நாளுக்கு நாள் இந்த புரிந்த வெளிச்சத்தை, இந்த புரிந்த இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். அப்போ உங்களை அறியாதபடியே புறம்பான மனுஷன் அழிகின்றான். புறம்பான மனுஷன் என்றால் இன்றைக்கி தோற்றத்தை அழிய வச்சுட்டாங்க. வறுக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும், அதை விடணும், இதை விடணும், அப்படி அலங்கரிக்கக்கூடாது. இப்படி சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் பிசாசு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து விட்டான். இல்லை, ஆவி சொல்லுங்க, ஆவி சொல்லுங்க, உள்ளான மனுஷன். ஆவியும் உள்ளான மனுஷன் தாங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்க விசுவாசத்தில் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பவுல் சொன்னா, தீங்கு நாள், தீங்கு நாட்கள் அல்ல, தீங்கு நாட்கள் என்று சொல்லவில்லை, தீங்கு நாள். அவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே வீக்காக இருக்கிறீங்க, எங்கே உங்களை அப்படி தட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஓகே, ஆனால் நீங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சகலவற்றை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு. ரெண்டு நிற்கிறது வருது. ஒன்று அவனை எதிர்த்து நிற்கணும், ரெண்டாவற்றையும் சகலவற்றை செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அதைத்தான் சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்ற கச்சையை கட்டி கொண்டவர்களாய், இரட்சண்யம் என்னும் கேடகத்தை தலையிலே போட்டவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை உடையவர்களாய், விசுவாசம் என்ற கேடகத்தை உடையவர்களாய், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உடையவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாய். நல்ல கவனிங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக pray in spirit. அவங்க தான் நிற்க முடியும். இல்லாட்டி ரொம்ப ஈஸியாக தட்டிடுவான். கிருபங்க, இன்னும் சொல்கிறேன், கிருபையை புரிஞ்சுக்கிட்டா குற்ற மனசாட்சி இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால், ஏற்கனவே உங்களை தட்டிட்டான். நம்மளை தட்டலை, ஏற்கனவே எல்லாம் குப்புற அடிச்சு தான் கிடக்கிறாங்க. நம்மளே இல்லை, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் குப்புற அடிச்சு
எப்படியே போகிறாங்க. நம்ம உங்களை நிமிர்ந்தில் உட்காந்துக்கிறீங்க. உங்களை பார்க்குறப்ப என்ன சூப்பராக உட்காந்துக்கிறீங்க. ஹலோ, அட்டென்ஷன். ஐயா, நீங்கள்லாம் ஆசரிப்பு கூடாரத்து நிமிர்ந்து நிற்கும் பலகையா. நான் உங்களை கூனியாக்கலை. 18 வருஷம் கூனியா, 18 வருஷம் சர்ச்சுக்கு வர்றா, வீட்டுக்கு போகிறா, சர்ச்சுக்கு வர்றா, வீட்டுக்கு போகிறா. 18 வருஷம் கூனியாக இருந்ததை குறித்த அந்த பாரமோ வெளிச்சமோ அங்கே இருக்கிற ரிலிஜியஸ் லீடருக்கு இல்லை. அந்த பார்வையே அவங்களுக்கு இல்லை. இயேசு உள்ள வந்தோட பார்வை அங்கேதான். ஐயா, என்ன பார்வை தெரியுமா? இவன் ஆபிரகாமின் குமாரன். யா, ஹலோ, இவங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லதா தெரிஞ்சதை தவிர, ஆபிரகாம் குமாரத்தி 18 வருஷமா இப்படி குனியா வந்துட்டு போறாளேன்ற ஒரு மனதுருக்கம் இருந்துச்சா? அவளுக்கு விடுதலை கொடுக்கணும், ஹீலிங் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சா? ஏன்னா லால் அது இல்லை, அது பழைய துருத்தி. ஆமென், ஹல்லேலூயா. அது பழைய துருத்திங்க. அதுல திராட்சை ரசத்தை வார்த்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வாரம் போன வாரம் 3வது பாயிண்ட் 27ஆம் அதிகாரத்தில் 3வது பாயிண்ட், கர்த்தரா இயேசு கிறிஸ்து சபை திராட்சை தோட்டம். 25ஆம் அதிகாரம் சபை மலை. 26ஆம் அதிகாரம் சபை பலனான நகரம். இது மூன்றும் கர்த்தராக இயேசுவை குறித்த வெளிச்சத்தை கடந்த வாரம் கொடுத்தேன். அப்போ 27ஆம் அதிகாரம் சபை திராட்சை தோட்டம். சபை திராட்சை தோட்டங்க. அப்போ சபையில் நமக்குள்ள அந்த திராட்சை ரசமாகிய அந்த வார்த்தை, அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு வர திராட்சை ரசத்துக்கு என்ன கொடுக்கும்? வாசனை கொடுக்கும். உங்களுக்குள்ள என்ன வாசனை வெளிப்படணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டும். 1. 2வது, திராட்சை ரசத்துக்கு என்ன இருக்குங்க? களிப்பாக்கும். திராட்சை ரசம் அப்படியே ஒரு போதைக்குள்ள கொண்டு போய் அப்படியே ஒரு களிப்புக்குள்ளேயே நடத்தும். ஆமாம், அப்போ எப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் கொடைக்கானல் போனப்போ ஒரு பகுதியை கூப்பிட்டு போனாங்க. அப்போ பாஸ்டர் நல்ல தம்பியும் ராஜனும் பேசிட்டு வர. நல்ல தம்பி சொல்கிறாரு, இங்கே தான் போதை காளான். என்ன காளான்? அந்த பிளேஸில் தான் போதை காளான் இருக்கான். இந்த வாரம் கூட ஒரு இதில் பார்த்தேன், போதை காளான். ஒரு லவ்வரு ஒருத்தன் என்ன பண்ணா, போதை காளானை கொடுத்து அவன் செத்தே போனான். நம்ம போதை ஹோலி ஸ்பிரிட்டுங்க. நம்ம மயக்கம் மணவாளன் இயேசு கிறிஸ்துங்க. நம்ம போதை திராட்சரசம் ஹை போதையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அது என்ன பண்ணும்? திராட்சரசம் களிப்பாக்கும், திராட்சரசம் வாசனை. திராட்சரசம் பவுல் தீமத்தை கழுகிறார். இப்போ அடிக்கடி உனக்கு பலவீனம் கொஞ்சம் நேரிடுது, இந்த வயிற்றில் சில வலி, யாருக்கும் வயிற்று வலியை ஹீல் பண்ணுறார். இப்போ ஹீலிங் போயிட்டுருக்கு. யாருக்கும் அல்சரில் ஹீலிங் இப்போ பண்ணிகிட்ருக்கிறார். சபையில் ஹீலிங்கும் நடக்கும், சபையில் வார்த்தையும் பேசப்படும். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிட்டு இருக்கிறார். உங்கள் சரீரத்தின் எந்த பலவீனம் இருந்தாலும் அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு ஒரு பாட்டை பாடுங்க, ஆமென். நம்ம இயேசுவின் மரபணு, ஆமென். நம்ம இயேசுவின் டிஎன்ஏ ஆமென். எனக்கு வியாதி இல்லை, எங்களுக்கு பலவீனம் இல்லை, எங்களுக்கு குறைவில்லை, அது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, ஆமென். அதனால் சொல்லுகிறாரு, எப்போ கொஞ்சம் திராட்சை ரசம் குடிச்சுக்கப்பா அப்படின்றாரு. என்னது? உன் வயிற்று வலிக்க திராட்சை ரசம் குடிச்சுக்க. அதனால தான் சொல்கிறேன் கம்யூனியன் எடுங்கன்றேன். நான் டெய்லி கம்யூனியன் எடுக்கிறேன், காலையில் எடுக்கிறேன், நைட்டில் எடுக்கிறேன். உங்களுக்கு திரும்ப எம்பசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 minutes டேக் டைம். 5 minutes. வேலைக்கு போகிறதுனால, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால, இந்த புடி தோத்துறோம், அவ்வளோதான். 1 நிமிஷம் செஞ்சு பாருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுனால கம்யூனியன் எடுத்து பாருங்கள். இல்லை வாரத்துக்கு ஒருக்க ஃபேமிலியாக உட்காந்து ஒரு பாட்டு பாடி, இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வீட்டில் பஸ்காவை ஆசரித்து பாருங்கள். அந்த எல்லையில் பிசாசு வருவானா? வர முடியாது ஐயா. ஆமென். ஓகே,
போன வார செய்தி இப்போ தொடர்றேன். அழகில் ஆரம்பித்தேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. தேவனாகிய கர்த்தர் வெளிப்பாடு. தேவன் யாரு? ரைட், பாருங்க, அவர் தாங்க முந்திக்கிறாரு. தேவன் யாரு? சத்தம். தேவன் யாரு? கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அதான் உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். ஒரு வசனத்தில் சொன்னேன், வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தேவன் உண்டு, ஒரே ஒரு பிதா நமக்கு உண்டு. தேவன் தான் பிதா, பிதா தான் தேவன். வானத்தில் பூமியில் அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கிறிஸ்து நமக்கு உண்டு. அவருக்கென்று நாம் ஒரே ஒரு கர்த்தர் உண்டு, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். அப்ப கர்த்தர் என்றால் இயேசு கிறிஸ்து, தேவன் என்றால் யார்? பிதா. மறுபடியும் இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். பவுல் எல்லா சபைக்கு வாழ்த்தும் போது 2 பேரை சேர்த்து தான் அவர் வாழ்த்துகிறார். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஐயா, பிதா கிறிஸ்து இணைப்புக்குள்ளதாயா உங்களுக்கு ஆசீர்வாதம் அங்கே பேசப்பட்டது. சரி, இந்த பிதா கிறிஸ்து இந்த சொல்லுகிற ஆசீர்வாதங்கள், இதை ஆவியானவர், முதலாவது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். 2வது, அந்த காரியத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர் ஆவியானவர். அதாவது சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தில், கிருபைக்கு அடுத்த காரியத்தில் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லியாச்சு. ஆவியானவர் என்ன செய்கிறார்? சபை மக்களுக்கு பவுல் எழுதியிருக்கிறாரு. சபை மக்கள் பவுல் சபை மக்களை வாழ்த்திட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சபை மக்களுக்கு கிருபைக்கு அடுத்த காரியத்தில், சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் உதவி செய்ய போகிறேன். இவ்வளவு பொட்டன்ஷியல் வெளிப்பாடில் இருக்கு. இவ்வளவு பொட்டன்ஷியல் ஆஃப்டர் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நோ ஸ்ட்ரைவ், நோ ஸ்ட்ரகிள்ஸ், no hardship, everything is easy. Just believe and believing. Just believe and believing. Keep on believing. Just speak and keep on speaking the word. Confess the word. அவ்வளோதான் நம்ம வேலை. ஆவியானவர் அங்கே உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஓகே, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு என பேசுகிற பழசெல்லாம் காமிச்சாச்சு. கொஞ்சம் உங்களுக்கு போன வாரம் வராதவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சாச்சு. இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்கு புரிய வச்சாச்சு. உங்களுக்கும் மனசை மறுபடியும் என்ன ஆச்சு? கடந்த வார செய்தியை கொஞ்சம் சொல்லி, அழகை குறித்து சொல்லி, வெளிப்பாட்டை குறித்து சொல்லி, நம்மெல்லாம் பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசம் வார்த்து வைக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய பிசைந்த மாவை என்னாக்கு? புறம்பாக்கு. அது பழசு. ஐயா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக ஜீசஸ் நிழலாக இருக்கிறார் பாருங்க. அதுதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நிழல், நியூ டெஸ்ட்மெண்ட் பொருள். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மறைக்கப்பட்டது, நியூ டெஸ்ட்மெண்ட் வெளிப்படுத்தப்பட்டது. நிழலாக இருந்தவர் இயேசு, மறைவாய் இருந்தவர் இயேசு. நிழலாய் இருந்த மறைவாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை பிதா நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வெளிப்படுத்தினார். இன்னொன்று சொல்கிறேன், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் அங்கே புறஜாதிகள் இல்லை, அது ஒரு ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் யூதர்களோடு, உலகத்தில் யூதன் அல்லாத எவனுமே புறஜாதி தான். யூதனோடு ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்துக்குள்ளே புறஜாதிகளை இணைத்தார். நம்ம எல்லாம் புறஜாதிகள் இப்போ யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? யூதர்களோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே பவுல் சொல்லுகிறார் ரோமர் 15 ஹல்லேலூயா, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நாம் என்னவா இருக்கிறோம்? பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த வேதத்தில் ஓட்டில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கான கிரயத்தை இயேசு சிலுவையில் செலுத்தி விட்டார். அவர் சாபமானார். இனிமேல் நீங்கள் புரிந்து கொள்வது, அது எல்லாம் எனக்கு
யூதனுக்குரியது எனக்கு என்பதை புரிந்து கொள்வது. யூதனுக்குரியது என்ன? இது பவுல் எழுதுகிற ரெவலேஷன் உங்களுக்கு காமிக்கணும். யூதனுக்குரியது என்ன பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. ரோமர் 9:4 ஆமென். வாசிங்க, இதை பார்த்து வாசிங்க, சத்தப்பட்டு வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் இதுதான் யூதனுக்குரியது, நமக்குரியது இல்லை. இதுதான் யூதனுக்குரியது. கீழே அடுத்து, பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படியும் கிறிஸ்துவும். கிறிஸ்து யூதன். இதுதான் யூதனுக்குரியது. என்னாச்சு? யூதனுக்குரியதெல்லாம் இப்ப எனக்கு இயேசுவின் பலியில யூதனையும் நம்மையும் ஒன்றாக்கி ஓட்டில எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்குள்ள ஏற்கனவே உங்கள் ஆவியில வைத்து விட்டார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏய் glory. தேவனாகிய கர்த்தர். இப்போ இன்னைக்கு தாவீதுக்குள்ள இருந்த கர்த்தரின் வெளிச்சத்தை காமிக்க போறேன். தாவீதுக்குள்ள இருந்த யாருடைய வெளிச்சம்? கர்த்தரின் வெளிச்சத்தை காமிக்க போறேன். கர்த்தர் என்றால் யார்? கர்த்தர் என்பது யார்? பிதா என்பது யார்? தேவன் என்பது யார்? பிதா. கர்த்தர் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து. அதைத்தான் போட வாரோம். அவ்வளோ வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிச்ச. இன்னைக்கு கர்த்தரை குறித்த அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அல்லது வெளிப்பாடு தாவீதுக்குள் இருந்ததை உங்களுக்கு நான் காண்பிக்க போகின்றேன். அந்த தாவீதுக்குள் இருந்த வெளிச்சம் அல்லது வெளிப்பாட்டை புதிய ஏற்பாட்டில் ஆவியானவங்க கரத்தில் கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்து இருக்கிறார். அப்போ தேறின வேதபாரகன் பழசுலையும் கொடுப்பான், புதுசுலையும் கொடுப்பான். பழசுல இருக்கிறத புதுசுல எடுத்து சேர்த்து கொடுக்கிறப்ப அது வேற லெவலாக வரும். அது வாசனையாக வரும், அது ஆறுதலாக வரும், அது ஹீலிங்காக வரும், அது அற்புதமாக வரும், அது நம்பிக்கையாய் வரும். பழசுலையும் புதுசுலையும் எடுத்து கொடுக்கிற தேறின வேத பாரகன். அதுவும் யூதனுக்கு தான் சொன்னார். அதுவும் வேதபார பரிசேயருக்கு தான் இயேசு மத்தேயு சுவிசேஷத்தில் சொன்னார். இங்கே பழசு புதுசு எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆவியானவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவர் கொடுக்கிறத உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தாவீதுக்குள் காணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் ஒன்று தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது சங்கீதம் 8 1ஆம் வசனம். சங்கீதம் 8:1 வாசிங்க, சதமோடு வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். ஏவா கடைசி வசனம் போடுமா, 9 போடுமா, 9 வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. முதல் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. இயேசு யார் தெரியுமா? அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே, அந்த கர்த்தரையே பிதா ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார். அவர் ஆகலை, நீங்க ஆக முற்படாதீங்க. ட்ரை பண்ணாவே நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. ஆனால் பேசாமல் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு அந்த கைடன்ஸ் வரும். சில சமயம் வார்த்தை வரும். அது வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்தால் அங்கே கர்த்தருடைய கரத்தை பார்ப்பீங்க, கிருபையை பார்ப்பீங்க, சாட்சி உண்டாகும். அவசரப்பட்டாதீங்க. யாருக்கோ சொல்லுகிறார், அவசரப்பட்டாதீங்க. ஸ்லோ, ஸ்டடி அண்ட் ரன். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை
வானங்களுக்கு மேலாக வைத்தீர். ஐயா, உம்முடைய மகத்துவம்னா இயேசு கிறிஸ்து தான் பிதாவுடைய மகத்துவம். அல்லோ, புரிஞ்சுட்டீங்களா? இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் மகத்துவம். அந்த மகத்துவத்தை எங்க வச்சாராம்? வானங்களுக்கு மேலாக வைத்தார். இப்போ ஒரு வெளிப்பாடு சொல்ற பாருங்க. அங்க பவுல் தான் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையின் வரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அடுத்த வசனம், ஆதலால். அவரை உயர்த்தினதுக்கு காரணம் இருக்குயா, அது உங்களுக்கும் பொருந்தும். ஆதலால் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நினைக்கல. ஆனால் பிசாசு தேவனுக்கு ஒப்பாவன் அப்படி நினைச்சோன்ன கீழே தள்ளிட்டாரு. ஆகவே பவுல் கிரைஸ்ட பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது, எப்போ அவங்கள்ட்ட கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தை இருக்கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் தேவன் அவரை என்ன பண்ணாராம்? எல்லா நாமங்களுக்கு மேலே உயர்த்தினார். ஐயா, நல்லா கவனிங்க. எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தி எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்யும்படி தனக்கு மகிமையாக எல்லா நாமங்களுக்கு மேலாக குமாரன் நாமத்தை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, அது வெளிப்பம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு. கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. இப்ப பாருங்க, அப்படியே பவுல் சபைக்கு எழுதி நம்முடைய ரட்சிப்பின் துவக்கத்தை பவுல் சபைக்கு எழுதுனதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 9:10 வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்து, நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப என்ன பண்ணணுமா? அறிக்கையை பவுல் எழுதுகிறார். இவர் இயேசுவைத்தான், உம்முடைய நாமம் பூமி எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேலாக வானங்களுக்கு மேலாய் மகத்துவமாய் வைத்தீர். இவர் சொல்லுகிறார், அந்த நாமத்தை அந்த நாமத்தை என்ன பண்ணணுமா? அறிக்கை. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவின் நாமம். உங்களுக்கு சொல்றேன், உங்க பேரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, என் பேரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு சொன்னது உங்களுக்கும் உரியது. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன் பேரை நான் என்ன படுத்துவேன்? பெருமைப்படுத்துவேன். உங்க பேரை இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சதுக்குள்ள அது ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஐயா வாங்கய்யா, ஹை தாட்ஸில் வாங்கய்யா, அதை விசுவாசிங்க. அது இப்படிலாம் அது அவர் வேலை. என் பேரை பெருமைப்படுத்த என்ற ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வேலை செய்யும். அது வேலை செஞ்சு நீங்கள் அறிக்கை பண்ண தேவர்கள் ஒர்க் பண்ணுவாங்க. உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். இன்னும் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டதை கண்டு, உங்களுக்கு கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. எப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ பிறப்புக்கு முன்னாலே இருந்த நாமம் இருக்கு. ஆனால் இயேசுவின் பிறப்பில் ஒரு நாமம் சொல்லப்பட்டுச்சு. அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் பிறக்கும் போதே, வீட்டில் பிறக்கும் போது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கும் போதே உங்களுக்கு அவருடைய நாமத்தை உங்களுக்கு வச்சுட்டார். ஆமென்.
கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் வாயை திறந்து அந்த நாமம் என்னுடையது, அந்த நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு, அந்த நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு, அந்த நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் எவ்வளவா ஒவ்வொரு நாமத்தையும் நீங்கள் சொல்கிறீங்களோ அதான் ப்ரேயர். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அதில் இன்னொரு நாமத்தை அறிக்கை செய்கிறது சொன்னேன். ரெண்டாவது நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம், அதையும் நீங்கள் அது அறிக்கை, இது சொல்கிறது. ஆமென். யெகோவா இல்லை ரஃபா அப்படி சொல்கிறீங்க. யாரு? சுகம் தருகிறவர். இப்படி நாம ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய பர்சனாலிட்டி தன்மை இருக்கு. அவர் நாமத்தை நீங்க சொல்ல, அவர் நாமத்தை அறிக்கை, அவர் நாமத்தை சொல்ல 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 அங்க உங்களுக்கு அந்த நாமத்தின் ஆசீர்வாதங்கள் வருகிறது. சிம்பிளா உங்களுக்கு பாடத்தை கத்து தர்றேன். இட்ஸ் வெரி சிம்பிள். எப்பயும் செய்யலாம், எப்பயும் சொல்லலாம். வேலைக்கு போகும்போது வரும்போதும் சொல்லலாம், வேலை செய்யும் போதும் பேசலாம், படுக்கும்போதே அவர் நாமத்தை சொல்லிட்டு நீங்கள் படுக்கலாம். நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வசனம் வாசிக்க எரேமியால ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு. எனக்கு டைம் கிடையாது, ஆனால் அவர் நாமம் 2 நாமத்தை உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அவருடைய 2 நாமத்தை, இயேசுவின் 2 நாமத்தை உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இரத்தத்தில் தோய்க்கப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவர் நாமம் தேவனுடைய வார்த்தையா? ஆமென். அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த வேதத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, எந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கோ, எந்த வார்த்தைகள் மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறதோ, எந்த வார்த்தையில உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் மறுவாழ்வுக்கும் எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது அங்க பவுலுடைய ரெவலேஷனை நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஆவியானவர் கரெக்ட் பண்ணி ஓட்டிலே எழுதப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இதை நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் ஆயத்தன்னு சொல்ல மாட்டேங்களா? அவருடைய நாமம், அவருடைய நாமம். ஹல்லேலூயா. நாமம். எங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குல்ல. நீங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன பேரு? சேரு. இது புல்பிட்டு. ஒவ்வொன்றுக்கும் பேர். அது மனுஷன் வச்சது. மனுஷன் செஞ்சான், மனுஷன் பேரை வச்சான். மனுஷன் செஞ்சது, மனுஷன் வச்சது. சேர்ல உயிர் இருக்கா? சேரை நீங்க தரத்தனால இழுத்துட்டு தான் போகணும். சேர்ல உயிர், மனுஷன் வச்ச எதுலுமே உயிர் இல்லையா? ஆனா மனுஷன் தான் கொண்டு வந்தான். எல்லாத்தையும் மனுஷனை கொண்டு தான் கொண்டு வந்தார். கோல்டு நாமம், சில்வர் சொல்லுங்க நாமம், ஜல் நாமம், ஆயில் நாமம். ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, அவருடைய நாமம் வார்த்தை. டாக்டர்கள் வியாதிக்கு அவ்வளவு பேர் வச்சுக்கிறாங்க. வியாதிக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கா? பேர் இருக்கா? சரி. விசுவாசம் அவருடைய நாமம், செழிப்பு அவருடைய நாமம், வெளிச்சம் அவருடைய நாமம், பரிபூர்ணம் இதெல்லாம் வார்த்தை தானே. பரிபூர்ணம் அவருடைய நாமம், சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அவருடைய நாமம், நீடித்த நாட்களாய் வாழ்வாய் அவருடைய நாமம், விசுவாசம் தைரியம் உடையவர்களாய் இருந்து அவருடைய நாமம். இது எல்லாம் அவருடைய நாமம். பயம் பிசாசு நாமம், சந்தேகம் பிசாசு நாமம், வியாதி எந்த வியாதி வந்தாலும் அந்த நாமத்தில் பிசாசு இருக்கிறான், அந்த வியாதியில பிசாசு இருக்கிறான். கடன், தரித்திரம், வறுமை, பயம் இதெல்லாம் பிசாசு சம்பந்தப்பட்டது.
அது எல்லாம் நாமம். ஹலோ, அவருடைய நாமம் வார்த்தை. நல்ல கவனிங்க, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் நாமத்தில் என்ன இருக்கு? ரத்தம். அவர் நாமத்தில் என்ன இருக்கியா? ரத்தையா. அவர் நாமத்தில் ரத்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அது வார்த்தை. வார்த்தை தான் நாமம், நாமம் தான் வார்த்தை. இயேசுவின் ரத்தம் நாமம். பிதா அன்பாயிருக்கிறார், நாமம். எரிச்சல், கோபம், பொறாமை, பெருமை, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், அதுவும் பெயர் தான். அது பைபிளில் இருக்கு, அது ஒரு பெயர் தான். ஆனால் பைபிளில் இருக்கிற பெயர் உங்களுக்கு எனக்கும் இப்போ நான் சொல்லி காமிச்சோம் பாருங்க. அவருடைய நாமம் வார்த்தை. அவர் நாமத்தில் ரத்தம் இருக்கு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் வாசம் பண்ணுவான். நாமம். ஹல்லேலூயா. வாவ். காஷிகாரா. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் நாமம். 3ஆம் அதிகாரம் 14, 13, 14. 3ஆம் அதிகாரம் 13, 14. வாசிக்க, சத்தப்போடு வாசிக்க, எல்லாரும் சத்தப்போடு வாசிக்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன். இப்போ ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, காது இருந்தால் கேளுங்க. காது இருக்கு, ஆனால் கேளுங்க. சில பேர் மந்தமாக கேட்பாங்க, இங்கே தான் இருக்கும், எங்கேயோ நினைவர். அது உள்ள பேலன்ஸ் செய்யாது. அது உள்ள வேலை செஞ்சவங்களுக்கு ரிசல்ட்டை, ஃப்ரூட்ஸை கொண்டு வராது. அதான் அர்த்தம். அடுத்த வசனம், அவருடைய நாமம் வாசிக்க. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர். அவர் நாமம் என்ன? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுக்கல. ஹல்லேலூயா. அவர் நாமம் வார்த்தை. அவர் நாமம் ஆமென். அவர் நாமம் வார்த்தை. அவர் நாமம் ஆமென், 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 ஆமென். விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த நாமத்துக்குள்ள என்ன தெரியுமா வச்சுக்கிறாரு? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள், இயேசுவின் நாமத்துக்குள். உங்களுக்கு எனக்கும் இல்லை இல்லை என்று சொல்லவே இல்லை, எஸ் எஸ் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள். அங்கேயும் வருது, ஆம் வருகிறது, ஆமென் என்று வருகிறது. அப்படின்னா அர்த்தம், ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் ஜஸ்ட் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்குமா பிரதர், தம்பி, சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்காத. பலவீனத்தை மனசில் பிசாசு கொண்டு வர்றதுக்கு அவன் மனசில் ஒரு சரீரத்துக்கிற டயர்டை, பலவீனத்தை, இல்லை நடக்கிற சூழ்நிலைகளை உன் மனசில் கொண்டு வந்து அவன் உன்னை பிடிக்க இடம் கொடாதபடி வார்த்தையை பேசிக்கிட்டு நாம வார்த்தை வார்த்தை வார்த்தை. எவ்வளோ வார்த்தை! நல்ல கவனிங்க. அந்த காலத்தில் 1000 தோத்திர பலி போட்டாங்க. அது குழந்தைகளுக்கு, அது பரவாயில்ல. ஆனாலும் இன்னொரு பவர்ஃபுல் ரெவலேஷன் ஒன்று இருக்கு. ஆவியே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய, ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் அறிக்கை செய்ய கூடாது. ஆனால் நம்ம தான் அந்த அறிக்கை செய்வதற்கு முழுமையான தகுதி உடையவர்கள். எதிலிருந்து? ஆவியிலிருந்து. அவங்க தான் ஆவி அப்படியே டம்மி ஆகி போச்ச. அவங்களுக்கு ஆவியை குறித்த வெளிச்சம் இல்லையே. அதனால் அவங்க 1000 தோத்திரப்படி வாசிக்கலாம். ஓகே, ஏதோ பிள்ளைன்னு இறங்கினாலும் இறங்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப ரைட்டர் ஆகலாம். ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதுன்ட்டார். அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலிருந்து இந்த வாயின் வழியாய் அவர் நாமத்தை சொல்ல 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 அந்த வார்த்தை நாமம் ஆமென். நாமம் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அப்படியே. இடையில ஏதாவது இருக்கா? ஜெபம் இருக்கா?
ஜபம் இருக்கா? உபவாசம் இருக்கா? இல்லை உன் ஹோலினஸ் இருக்கா? உன் ஹோலினஸில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறதே கிடையாது. சாத்தான் பொய்ய சொல்லி குற்ற உணர்வை உண்டு பண்ணி நீ பரிசுத்த அடையலை, அதில் அவன் ஜபத்தை கேட்கல. Devil's teaching. It's not from the Holy Spirit. அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். இன்னொரு வசனம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியபடி சொல்கிறேன். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும்படி குற்றமற்றதாய். அடுத்த வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை இல்லை. அந்த வசனம் வாசி, ஏன்னா அது ஹோலினஸ் டீச்சிங்கு. அது திடீர்னு வந்ததுனால 1 தெசலோனிக்கர் 5:23 அதை வாசித்தா உங்களுக்கு புரியும். எதையுமே நான் புரிய வைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:23 1 தெசலோனிக்கர் 5:23 ஏமா போட்டியாமா? வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே. யார் பரிசுத்தமாக்குறது? வாசிங்க வாசிங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி. பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவர் பரிசுத்தமாக்குகிறாரு, நீ உன்னை காத்துக்கொள்ளணும்ட்டான். இதுதான் ரிலிஜன் போதகம். அவர் பரிசுத்தமாக்குகிறாரு, நீ உன்னை காத்துக்கொள். மேலே கீழே இவங்க வாசிக்கிறதே கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், உங்களை அழைக்கிற உண்மையுள்ளவர், அவர் அப்படியே 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 செய்வார். அவர் செய்வார் ஐயா. வலுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்ற நிறுத்த வல்லமை உள்ளவர். வலுவாதபடி காக்கிறவர். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை என்னை மாசற்றவராய் நிறுத்த வல்லமை உடையவர் அவர். ஹேய், ஹல்லேலூயா, ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுள். எதை சொன்னேன்? உங்க வார்த்தையை, விசுவாசத்தை, வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது பிரேயர். வாக்குத்தத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது அறிக்கை. அறிக்கையில் ரட்சிப்பு உண்டு. வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது அவர் நாமத்தை சொல்றீங்க, அது ஆமென் என்ற நாமத்தை சொல்றீங்க. அது அப்படியே ஆக கடவது என்ற அந்த அர்த்தத்தின்படியே நீ வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 அந்த அர்த்தத்தின்படியே உங்களுக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. யாரை குறித்து பேசுகிறேன்? தாவீது. யாரை குறித்த வெளிச்சம்? கர்த்தரை குறித்த வெளிச்சம். உம்முடைய நாமம் பூமி எங்கும். மறுபடியும் மறந்துட்டீங்களா? எங்க 8:1 உம்முடைய கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய நாமத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். வெளிப்பாடு. நாமம், கர்த்தரின் நாமம், கர்த்தர் நாமம். ஃபாதர் பாட்டு, என் புகழிடமே. நாமம் புகழிடம், கர்த்தர் நாமம். ஓகே, சரி, இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். சங்கீதம் 34. சங்கீதம் 34 1 2 3. சங்கீதம் 34 1 2 3. எல்லாம் சத்தம் போட்டு வாசிக்க. கர்த்தரை. இருங்க. கர்த்தர்னா யாரு? கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில். ஹல்லேலூயா. தாவீதுயா, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிக்கும் துதி எப்போது என் வாயில இருக்கும். உங்க வாயில வார்த்தையை முணுமுணுத்தாவே, வாயில அப்படியே தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே பாருங்க, அதாங்க உங்களுக்கு பெரிய ஆரோக்கியமும் இருக்கும், விசுவாசமும் வரும், தைரியமும் வரும். பிசாசுகளை பார்த்து பயப்படுவான்.
ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில வார்த்தையை தேடுவார்களே. அடுத்த வசனம், அடுத்து போடுமா, வாசிங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா போதும், இயேசுவுக்குள் என் சோல், என் எண்ணம், என் உணர்வு மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் என் எண்ணம், என் உணர்வு மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு சொல்லுங்க மகிழுவார்கள். உங்கள் சிறுமைப்பட்டவர்களை குறித்த மகிழ்ச்சி உங்கள் மூலம் உண்டாகணும். ஒடுக்கப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, தள்ளப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்களுக்கு மகிழ்ச்சி உங்கள் மூலம் போகும். ஹீலிங் உங்கள் மூலம் போகும். ஆரோக்கியம் உங்கள் மூலம் போகும். அற்புதம் உங்கள் மூலம் போகும். விடுதலை உங்கள் மூலம் போகும். வெரி சிம்பிள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். வாவ், ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணாரா? 4 போடுமா, 4 நான் கர்த்தரை, அவர் எனக்கு செவி கொடுத்து, நான் இயேசுவை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கனை நீங்களாக்கி. அவரை தேடணும். உள்ளதான் இருக்கிறாரு. ஆனால் தேடுறதுனா சரீர பிரகாரமாக அவர்கிட்ட போடுறதான் தேடுறது. முதலாவது தேவராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க. என்ன தேடணும்? எப்படி தெரியும் எங்கே இருக்கிறாரு? அது இல்லை, அவர்கிட்ட போற. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய, பார்த்தீங்களாயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எனக்கு செவி கொடுத்து என்னுடைய பயத்துக்கு அல்ல, எல்லா பயத்துக்கும் என்ன பண்ணார் சொல்லுங்க, நீங்கள் ஆக்கி. என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் ஆக்கிட்டாரு. அது வரவே வராது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய, எனக்குள் இருந்த எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கிட்டார் ஐயா. ஏய், கர்த்தர் என்றால் இயேசு, இயேசு என்றால் கர்த்தர். அடுத்து நெக்ஸ்ட், அவர்கள் யாரை பார்த்து? இயேசுவை, கர்த்தரை, இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு, கர்த்தர் இயேசு வெளிச்சம் வர ஒவ்வொன்றுக்கும் அவரை நோக்கி பார்க்கணும், ஒவ்வொன்றுக்கும் இந்த வார்த்தையை நோக்கி பார்க்கணும், ஒவ்வொன்றுக்கும் சிலுவையை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட. எந்த இடத்துல உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. யாக்கோபின் முகம் செத்து போவது இல்லை. தேவனுடைய பிள்ளைய, உனக்குள் இருக்கிற இயேசுவின் வெளிச்சம் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உனக்குள் இருக்கிற இயேசுவின் வெளிச்சம் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உன்னுடைய முகத்தை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அது பிரகாசிக்க பண்ணும். சுகத்துக்கு அடுத்த காரியத்தில், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியத்தில், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்தில், வேலைக்கு அடுத்த காரியத்தில், சந்ததிக்கு அடுத்த காரியத்தில், உன் எதிர்பார்ப்புக்கு அடுத்த காரியத்தில், எல்லா பகுதியிலும் பிரகாசத்தை கர்த்தர் என்று பேசுகிறார். 7 பகலத்தினான சூரிய ஒளியை வேதம் தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறது. உங்கள் மேலே 7 பகலத்தினான சூரிய ஒளியை. இயேசுக்கு பேர் என்ன தெரியுமா? நீதியின் சூரியன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பெயர் நீதியின் சூரியன். ஆகவே 7 பகலத்தினான சூரிய ஒளியை உங்கள் வீட்டில் பிரகாசிக்க பண்ணுகிறார். வீட்டில் சமாதானம், வீட்டில் சமாதானம், வீட்டில் ஆரோக்கியம், வீட்டில் சத்துருவின் உட்புகுதல் இராது. ஏனென்றால் 7 பகலத்திலான சூரிய ஒளி இயேசு, இயேசுவின் நாமம். அந்த பிரகாசத்தை மக்கள் பார்க்க போகிறார்கள். எப்பா இவன்ட்டு ஒரு பிரகாசம் இருக்கப்பா, இவன் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கப்பா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அது கர்த்தர் இயேசு, இயேசு கர்த்தர். நெக்ஸ்ட்டுமா ஃபுல்லாக கர்த்தர் தான். இந்த ஆளை கூப்பிட்டான். கர்த்தர், கர்த்தர், கர்த்தர் கேட்டு அவனை
அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி கரங்களை தட்டி இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டோட பதில் வருது. பதில் என்னமாய் வருது? இந்த இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ரட்சிப்பு, ரட்சகர், ரட்சிக்கிறார், ரட்சிப்பார், இது எல்லாம் இயேசுவுக்கு அடுத்தது. ஹல்லேலூயா. இன்னும் இல்லை, அந்த கச்சக்கமாக இருக்கு. சங்கீதம் 110, சும்மா வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 110, 112, மன்னிக்கணும். சங்கீதம் 112, 1, 2. அல்லேலூயா. கர்த்தருக்கு இயேசுவுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான வம்சம். ஐயா, உங்க சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யா, உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டில் என்ன இருக்கும்? அவன் வீட்டில் என்னங்க இருக்கும்? 3 நம்பர் 3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில். கடன் இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, குறைவு இருக்காது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். இது இயேசு சிலுவையிலே கிரயமாய் தன் சரீரத்தை கொடுத்ததுக்குள் அவன் இரத்தத்துக்குள்ளே ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டில் எப்போது பரிபூர்ணத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கிறதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணுவானா, ஏழைக்கு இறங்கி, ஏழைக்கு அப்படின்னு இறங்கின்னு சொல்ல, ஏழைக்கு என்ன கொடுக்கிறான்? கடன் கொடுக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்ற வார்த்தையின்படி கடன் கொடுக்கிற அளவில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பொருளாதாரத்தில் எப்போதும் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது, குறைவு இருக்காது. உங்க அப்பமும் தானியமும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும். யா, ஹா, ஜீசஸ். ஓ ஓ ஓ. சங்கீதம் 112 பார்த்தோமா? கர்த்தரை குறித்த இயேசுவின் வெளிப்பாடை பார்க்கிறோம். அடுத்து கர்த்தரை குறித்த இயேசுவின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா, சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 115, 14, 15, 16. சங்கீதம் 115, 14. எங்க வாசிக்க? சத்தம் போட்டு வாசிக்க. உங்களுக்கு தாங்க, சத்தம் போட்டு வாசிக்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மல்டிப்ளை பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். அடுத்த வசனம். இல்ல என்னங்க? 15, 15. வானத்தை எல்லாம் சத்தம் போட்டு வாசிக்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? வானத்தை பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் யாரு? நம்ம யாரு? நம்ம குடும்பங்கள் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏய் 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 ஏய். Okasike, hilarale, okasike, halarala, hilarala, okasiko, hilarala, kakasiko, kakasiko. 115, 12. 115, 12. எல்லாம் சத்தம் போட்டு வாசிக்க. கர்த்தர் என்னை
கர்த்தர் உங்களை வலது பக்கம் இடம் பார்த்து கர்த்தர் உங்களை நினைச்சுக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய ஆரம்பிச்சார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. கடைசி ஒரு வசனம். எல்லாம் எந்திரிச்சு சங்கீதம் 113. சங்கீதம் 113 4. சங்கீதம் 113 4 5 வாசிங்க. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அடுத்து, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய கர்த்தரோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. சரி, அதை விட ஒரு வார்த்தை, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சமமானவர் யார்? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகி உங்களுக்கு சமமானவர் யார்? இங்க ஒரு பிராமிஸ் வருது, அதோட முடிக்க போறோம். அடுத்த வசனம் போடுமா. அவர் வானத்திலும் பூமியில் உள்ளதையும் பார்க்கும்படி தம்மை அவர் தாழ்த்துறாரு. தேவ பிள்ளைய தாழ்த்து. சில சமயம் பிடிவாதமா நிற்காத. தாழ்மை என்றால் விட்டு கொடுத்தால், தாழ்மை என்றால் சில சமயம் அவர் சொன்னதை லேட் பண்ணாம கீழ்ப்படிந்து செய்வது. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை, எங்க தாழ்மை இருக்கோ அங்கதான் நீங்கள் வானத்தில் உள்ளதையும் பார்க்க முடியும், பூமியில் உள்ளதையும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த வசனம் தான் வாக்கு தத்தம். எல்லாம் நல்லா வாசிக்கணும். எல்லாம் இங்க வைக்க, 2 பேர் கையை வைங்க. கருத்தோட சொல்லுங்க, கருத்தோடு சொல்லுங்க. வாசி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அடுத்து, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அடுத்து, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். யாரா மலடி இருக்கீங்களா? மலடி என்பது, அதாவது ஒரு அர்த்தம் பிள்ளை இல்லை மலடி, இன்னொரு அர்த்தம் நோ ஃபர்தர் ப்ராக்ரஸ். ஃபர்தர் ப்ராக்ரஸ் இல்லாம அப்படியே சேம். இன்னைக்கு பிள்ளை இல்லாத மலடியை கர்த்தர் கற்பத்தை தொடுகிறார். உனக்கு ஆண் பிள்ளையை வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது உன் கற்பம் தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டு தொடப்பட்டது, நன்றி சொல். அதே நேரத்தில் வேலை செய்யலாம், தொழில் பண்ணலாம். நம்ம சபை வச்சுக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய விருத்தி, மலடின்னு சொல்ல மாட்டேன், நோ. ஆனா மலடியா இருந்தவனுக்கு தான் அற்புதம். ஹலோ ஹலோ ஹலோ. நம்ம சபை மலடின்னு சொல்ல மாட்டேன். நம்ம சபையில் இயேசு இருக்கிறாரு, அப்புறம் எப்படி மலடி? ஆனா ஒண்ணு, வேதத்துல மலடியை பார்க்கிறோம், அவங்களுக்கு தான் சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. மலடி என்னப்பட்ட எலிசபெத் இப்போது 6வது மாதம். சூப்பர் நேச்சுரல். உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலை கர்த்தர் பேசுகிறார். சூப்பர் நேச்சுரல் பர்த்தை உங்கள் ஆவியிலிருந்து வெளிப்படுவதை பேசுகிறார். உங்கள் எதிர்பார்ப்பு சூப்பர் நேச்சுரலாய் அங்கே பிறக்க போகிறதை பேசுகிறார். அங்கே பிறக்க போகிறதை பேசுகிறார். சூப்பர் நேச்சுரல் பர்த்தை பேசுகிறார். பிளஸட் வெளியலுக்கு சூப்பர் நேச்சுரல் பர்த்தை பேசுகிறார். பிள்ளை பிறந்த சந்தோஷத்தை பேசுகிறார். உள்ளே இருந்து வெளியே வெளிப்படுவதை
பேசுகிறார். ஹல்லேலூயா, glory 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 glory. கபலககசிகல குரவா. இந்த கர்த்தர் இயேசு என்ற வெளிச்சத்தில் உங்களை பிளஸ் பண்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை சமாதானம் சொல்லுகின்றேன். நன்மையான காரியங்கள், நன்மையான காரியம் அவனுக்கு நடப்பதாக, நன்மையான காரியம் நடப்பதாக, தீமை நன்மையாய் முடிவதாக. பரலோகத்தில் தேவன் உங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவாராக. எதிர்பார்க்கிற முடிவு, எதிர்பாராத பயங்கரமான காரியம் செய்யும்படி கர்த்தர் உருக்கும் அக்கினி எரியுமா போல் வானம் கிழித்து இறங்கிவிட்டார். உங்களை குறித்த பயம், உங்களை குறித்த திகில், நம்மை குறித்த பயத்தை தேவன் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிறார். நீங்கள் தேவனால் உண்டான பயங்கரம். பிளஸட் பெனியேல், தேவனால் உண்டான பயங்கரம். பிளஸட் பெனியேல் கேம்பஸ், தேவனால் உண்டான பயங்கரம். பிளஸட் பெனியேல் கேம்பஸ் வானத்தில் அற்புதங்களையும் தாள பூமியிலே அக்கினி புகைக்காட்டையும் காட்டுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறார். நீ வலது இடது முறை இடம் கொண்டு பெருகுவாய். உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கப்படுவார்கள். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார். உன்னை உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏகரேகே ஆகாசிகோ ரிகாசிகோ ரிகலககசிகரபோ ரிகககசிகல குரபல காசிகரபா. ஹல்லேலூயா. ஓ ஆகாசிகோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகாசிகோரோ இரலரல ஈஷகர ஏ ஹே ஏ ஹே. உன் நாவை நகப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புகிறார். உன்னை பயக்கிற வெக்கத்தால் மூடப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே நடக்கும்படி கர்த்தர் பேசுகிறார். தேவன் அன்பாய் இருக்கிறார். நம் இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பிலே பொறாமை இல்லை. பொறாமை கர்த்தர் அல்ல. எரிச்சல் கர்த்தர் அல்ல. பிடிவாதம் வைராக்கியம் கர்த்தர் அல்ல. பெருமை மேட்டுமை கர்த்தர் அல்ல. அவர் இருக்கிறது போல நான் இருக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவாராக. உங்கள் வாழ்வை மறுரூபப்படுத்துவாராக. உங்கள் சுபாவத்தை மாற்றுவாராக. கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாவதாக. விட்டு கொடுத்து பாருங்கள், இணங்கி பாருங்கள், தாழ்த்தி பாருங்கள். அற்புதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கு தேவ தூதனை அனுப்பிவிட்டார். ஒரு தூரத்திலிருந்து, நீங்கள் அறியாத இடத்திலிருந்து ஒரு தொடர்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். ஒரு தொடர்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிறதை கர்த்தர் பேசுகிறார். நல்ல சம்பவங்கள். ஹல்லேலூயா. நல்ல சம்பவங்கள். Good things happening. Good things happening. பேசுகிறார். ஆகா ரேகு கேசி ராலகாசி. ஓ ஓ glory. எல்லாம் இருதயத்தில் கையை வைங்க, 2 கையை வைங்க. நான் சொல்றதை சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பாஸ்டர் மூலம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்காய் பேசப்பட்ட வார்த்தை, என் தேவைகளுக்காய் பேசப்பட்ட வார்த்தை, என் குடும்ப சமாதானத்துக்கு பேசப்பட்ட வார்த்தை, என் பிசினஸ் ஆசீர்வாதத்துக்கு பேசப்பட்ட வார்த்தை, என் விசுவாசத்தை உறுதிப்படும்படி பேசப்பட்ட வார்த்தை, என் எதிர்பார்ப்புகளை அற்புதம் செய்யும்படி பேசப்பட்ட வார்த்தை. இந்த எல்லா வார்த்தைகளையும் நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆமென் என்ற அவர் பெயருக்குள் அப்படியே எங்களுக்கு ஆனதை அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். செய்தியை கொடுத்த
இந்த செய்தியை கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை எங்கள் பாஸ்டர் மூலம் ஆவியானவர் பேசினதுக்கு நன்றி சொல்லி எங்கள் பாஸ்டர் மூலம் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை நீங்கள் கொடுக்கும்படி இன்னும் அவரை தேவனுடைய வெளிச்சத்துக்குள் இன்னும் கிருபையை பேச, அன்பை பேச, இரத்தத்தை பேச, சிலுவையை பேச, நியூ கவனன்ட்டை பேச, பவுலுடைய ரெவலேஷனை பேச, அவர் மேலே, அவர் பிள்ளைகள் மேலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம், சுகவாழ்வை பேசுகிறோம், செழிப்பை பேசுகிறோம், பரிபூர்ணத்தை பேசுகிறோம். அவருடைய தரிசனம் நிறைவேறியதை பேசுகிறோம். எல்லா கரங்களை தட்டி